الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبد الله ورسوله بلغ الرسالة وأدى الأمانة وقام بحجة ودعا بالحق على الأمانة صلى الله تعالى وسلم وآله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أم حسبتم من تدخلوا الجنة ولما يعلم الله الذين جاهدوا ولم يأتكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب وقال رسول الله صلى الله عليه وسلم لا حجرة بعد الفتح ولكن جهاد ونية وإذا استنفرتم فانفروا أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. சங்கை குருதான் அல்லாஹின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த குர்ஆனை நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு மருந்தாக, ஒரு வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். குர்ஆனை கொண்டு யார் பயன்பெற்றாரோ அவர் வாழ்வில் இன்னும் பயன்பெற்றிருக்கலாம். குர்ஆனை கொண்டு யார் பயன்பெறவில்லையோ அவர் கைசேதத்திற்கு ஒருத்தவராக மாறிவிடுகிறார். சூரா பக்ராவினுடைய 214வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ராவை ஒரு தலைப்புக்கு கீழாக அல்லாஹ் இறக்கவில்லை. இந்த சூறாவில் நாம் ஏற்கனவே சொன்னதை போல எல்லா விதமான தலைப்புகளும் பேசப்பட்டிருக்கிற சூறா. படிப்பினைகளாக இருக்கலாம், சட்டங்களாக இருக்கலாம், உதாரணங்களாக இருக்கலாம், இன்னும் ஏராளமான விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ராவில் பேசியிருக்கிறான். அந்த அடிப்படையில் 214வது வசனம் என்பது இன்றைய காலத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்தமான மனித சமுதாயத்திற்கும் தேவையான கருத்துகள். குறிப்பாக பலஸ்தீனுடைய ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர் கொல்லப்பட்டிருக்கிற நேரம், பங்களாதேஷிலே கடும் சோதனையும் கலவரம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நேரம், இந்தியா முழுக்க அரசியல் ரீதியாக இஸ்லாமியர்களுக்கு கடும் நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய நேரம், இந்த நிலை இன்னும் கடினமாக மாறும். உலகத்துடைய ஒவ்வொரு நாடுகளிலும் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுடைய நிலை இன்னும் கடினமாக மாறும். சொல்லப்போனால் நேற்றை விட இன்று கடுமையாக இருக்கும், இன்றை விட நாளை கடுமையாக இருக்கும். ஒவ்வொரு நாடுகளிலும் முஸ்லீம்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளின் பெயர்கள் வேண்டுமானால் மாறலாம். ஒவ்வொரு நாடுகளிலும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனையின் காரணங்கள் வேண்டுமானால் மாறலாம். பலஸ்தீன் என்று எடுத்துக்கொண்டால் பைத்துல் மக்தஸ், இந்தியா என்று எடுத்துக்கொண்டால் சிறுபான்மையினர் என்ற பிரச்சனை, பங்களாதேஷ் எடுத்துக்கொண்டால் ஆட்சியாளர்களுடைய நீதமில்லாத பிரச்சனை, சிரியா, லெபனான் போன்ற நாடுகள் எடுத்துக்கொண்டால் துரோகம் நிறைந்த அப்படிப்பட்ட ஆளுமைகள் நிறைந்த பிரச்சனை,
ஒவ்வொரு நாடுகளிலும் இஸ்லாமியர்களுடைய பிரச்சனைகளின் பெயர்கள் மாறுகிறதே தவிர இஸ்லாமியர்கள் பிரச்சனை இல்லாமல் ஒரு நாட்டில் வாழ்வார்கள் என்பது கியாமத் நாளுடைய அடையாளங்களுக்கு எதிரானது. அப்போ கியாமத்துடைய நெருக்கம் என்பது இஸ்லாமியர்களுக்கு கடும் சோதனை. குறிப்பாக இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகைக்கு முன்பாக உலகத்தினுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு நாடுகளிலும் எப்பொழுது மஹ்தி வருவார் என்ற குரல் ஓங்க ஆரம்பிக்கும். ஏன்னா இமாம் மஹ்தி தான் இந்த சமுதாயத்தினுடைய விடிவின் ஆரம்பம். இஸ்லாமியர்களுக்கான விடுதலைக்கு ஆரம்பம் இமாம் மஹ்தியின் வருகை. அப்போ இமாம் மஹ்தியினுடைய வருகை ஒவ்வொரு நாடுகளும் இஸ்லாமியர்களில் பெரும்பாலான மக்கள் எதிர்பார்க்க ஆரம்பிப்பார்கள். என்ன சொல்லப்போனால் இமாம் மஹ்தி அவர்களின் வரலாற்றை துல்லியமாக ஹதீஸினுடைய பார்வையில், சரியான வரலாற்றின் பார்வையில் அறிந்தவர்கள் இமாம் மஹ்தியினுடைய எதிர்பார்ப்பை எதிர்பார்க்காமல் இருக்கவே மாட்டார்கள். சங்கை குருதான் அல்லாஹ் நடிகார்களே, அப்படிப்பட்ட ஒரு சோதனையான காலம் அது ஏன் இருக்கிறது என்பதற்கு தான் இந்த ஆயத் நமக்கு ஒரு அருமருந்தாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை ஆரம்பிக்கிறான், அம் ஹசிபுதும். அல்லாஹ்வுடைய அழகான தோரணை என்னன்னா, அம் ஹசிபுதும், முஃமினான அடியார்களே நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா, அன் ததுகுல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? எதுவரைக்கும்? வலம்மா யஅதிகும், உங்களிடம் வராத வரை, மஸலுல் லதீன, இவர்களுக்கு ஏற்பட்டதை போன்று, எவர்களுக்கு? ஹலவ் மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்பாக யார் வாழ்ந்தார்களோ, ஹலவுனா கடந்து விட்டவர்கள், ஹலவ் மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்பாக வாழ்ந்து யார் கடந்து விட்டு போகிவிட்டார்களோ அவர்களுக்கு ஏற்பட்டதை போன்று உங்களுக்கு ஏற்படாத வரை, உங்களுக்கு அந்த சூழ்நிலைகள் ஏற்படாமல் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று நினைத்து கொண்டீர்களா? வசனத்தினுடைய கருத்தை விளங்கிக்கோங்க, விளக்கங்கள் பின்னால் வரும். அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், மஸ்ஸத்ஹும், அவர்களுக்கு ஏற்பட்டது, அல் பஸா, கடும் ஏழ்மை, வல்லர்ரா, கடுமையான நோய்களும் சோதனைகளும், வஸுல்ஸிலு, ஜில்சால் என்று சொன்னால் நடுக்கம் என்று அர்த்தம். வஸுல்ஸிலு, அவர்கள் நடுக்கம் ஏற்படுத்தப்பட்டார்கள், பயமுறுத்தாட்டப்பட்டார்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள். ஹத்தா, எந்த அளவுக்கு கடும் சோதனையும் கடும் நோய்களும் கடும் ஏழ்மையும் ஏற்பட்டது என்று சொன்னால், யகூலர் ரசூல், தூதுவர், அல்லாஹுடைய தூதுவர் சொன்னார், வல்லதீன ஆமனு மஅஹு, அவர் மட்டும் இல்லை, அவரோடு யாரெல்லாம் அந்த தூதுவரை ஈமான் கொண்டார்களோ அவங்க எல்லோரும் சொல்ல ஆரம்பித்தார்கள், மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹுடைய உதவி எப்பொழுது வரும்? மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹுடைய உதவி எப்போ வரும்? அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன நஸ்ரல்லாஹ், அல்லாஹுடைய உதவி கரீபுன், நெருக்கமானதாக இருக்கின்றது. உங்களுக்கு அல்லாஹுடைய உதவி தூரமாக இருப்பதை போல தெரியும், ஆனால் அல்லாஹுடைய வார்த்தை என்னன்னா, இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹுடைய உதவி நெருக்கமாகத்தான் இருக்கிறது. சங்கை குறித்தான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த வசனம் இறங்குவதற்கான காரணம் உண்டு. குர்ஆனில் ஒரு உசூல் சொல்லுவாங்க, சபபை நுசூல். இந்த வசனம் அல்லாஹ் இறக்குவதின் பின்னணி சம்பவம். சில ஆயத்துகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த ஆயத் எதன் காரணமாக இறங்கியது என்று தெரியாமல் அந்த ஆயத்தை உங்களால் விளங்கவே முடியாது. அது எல்லா ஆயத்துக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. குர்ஆனில் அதிகப்படியான சூறாக்கள், அதிகப்படியான வசனங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த ஆயத், அந்த வசனம், அந்த சூரா இறங்கியதற்கு பின்னணி சம்பவம் இருக்கும். அப்போ இந்த 214வது இந்த வசனம் இறங்கியதற்குமே ஒரு மிக முக்கியமான பின்னணி சம்பவம் பின்னால் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் சாய்ந்து படுத்திருக்கிறாங்க, ஓய்வுடைய நிலையில் இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹப்பாப் இப்னு அர்த், மிக முக்கியமான பெயர்,
வரலாற்றில் இந்த பெயரை கடந்து விட்டு ஈமானுக்கு தியாகம் செய்த ஒரு பெயரை உங்களால் சொல்லவே முடியாது. ஹப்பாப் இப்னுல் அர்த் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வராங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அலா தஸ்தன்சிரு லனா, எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்ட்ட உதவி தேடலாமே. அலா தஸ்தன்சிரு லனா, பெருமானார் இந்த வார்த்தையை கேட்ட உடனே சாய்ந்து அமர்ந்திருந்த பெருமானார் நேராக எழுந்து உட்காந்துட்டாங்க வேகமாக, ஒரு அதிர்ச்சியில். அலா தஸ்தன்சிரு லனா, எங்களுக்கு அல்லாஹ்ட்ட உதவி தேடலாமே. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து அந்த ஹப்பாப் இப்னுல் அர்த்துக்கு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு சம்பவம் புரியணும், நல்லா விளங்கணும். ஹப்பாப் இப்னுல் அர்த் அல்லாஹ்ட்ட உதவி தேடுங்கன்னு சொல்லி பெருமானார்ட்ட சொல்கிறாங்க. பெருமானார் அதுக்கு ஒரு பதில் ஒன்று சொன்னாங்க. அந்த பதிலை சொல்கிறதுக்கு முன்னால் ஹப்பாப் இப்னுல் அர்த் எப்படிப்பட்ட சிரமங்களை சகித்தார், எப்படிப்பட்ட சிரமங்களை அவர் சந்தித்தார் என்ற வரலாற்றினுடைய மிக முக்கியமான குறிப்பு உங்களுக்கு தெரியணும். சங்கைக்குருத்தான தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாத்தை ஆரம்பமாக ஏற்ற முக்கியமான சில நபர்களில் ஒருத்தர் யாருன்னு சொன்னால் ஹப்பாப் இப்னுல் அர்த் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ அவங்க அடிமையாக இருந்தாங்க. இப்போ அவங்க இஸ்லாத்தை ஏற்ற உடனே என்ன நிலைமை ஏற்படுதுன்னு சொன்னால், அவர்களை யார் அவருடைய எஜமானாக இருக்கிறாரோ அவர் சொன்னார், இந்த புதிய மார்க்கத்தை விட்டுவிடு. சிலை வணக்கம்தான் நம்முடைய மார்க்கம், இது நம்முடைய மார்க்கம் அல்ல. அப்போ அவர் சொன்னார், ஹப்பாப் நான் விட முடியாது, இதுதான் சத்திய மார்க்கம், இதை நான் ஒரு காலம் விட மாட்டேன். அப்போ ஹப்பாப் இப்னுல் அர்த் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், மக்காவினுடைய குறைஷி மக்கள், காஃபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முழுமையாக நிர்வாணப்படுத்தினாங்க. நிர்வாணப்படுத்திய பிறகு மக்காவினுடைய கடும் சூடாக இருக்கக்கூடிய மணல், நீங்கள் சாதாரணமாக 12 மணி 1 மணி பகல் நேரத்தில் உங்களால் செப்பல் இல்லாமல் கால் வைக்க முடியாது. கடும் வெயில் நிறைந்த சூழ்நிலையாக இருந்துச்சுன்னா, இது இந்தியாவுடைய சூழ்நிலை. ஆனால் மக்காவுடைய சூழ்நிலை எவ்வளோ மோசமானதுன்னு சொன்னால், உலகத்திலேயே அதிகப்படியான ஹீட்டாக இருக்கக்கூடிய நகரங்களில் ஒன்று பாலைவன பிரதேசம். உங்களால் காலை இல்லை, உங்கள் நிழல் கூட அந்த இடத்துல பட முடியாது, அவ்வளோ கொதிக்கக்கூடிய இடம். ரமல்லா பாலைவன மணல். இன்னும் சொல்லப்போனால் 5 நிமிஷம் நீங்கள் செப்பல் இல்லாமல் நின்றீங்கன்னா உங்கள் மூளை கொதிச்சு போயிடும். அந்த அளவுக்கு ஹை டெம்பரேச்சரான பகுதி மக்காவுடைய மணல். அந்த மக்காவுடைய பாலைவன பிரதேசத்தினுடைய மணல் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கள நிர்வாணப்படுத்தி அவர்களுடைய முதுகு கீழே படும்படியாக அவர்களை படுக்க வைக்கிறார்கள். கொதிக்குது. சொன்னாங்க, இந்த மணல் சூட்டிலேயே நீ இருந்து செத்துப்போ, அல்லது பெருமானாரை மறுத்து இஸ்லாத்தை மறுத்து நீ இந்த வேதனையிலும் தப்பித்துக்கொள். ஹப்பாப் இப்னு அர்த் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள படுக்க வைக்கிறாங்க. கடுமையான வேதனை. ஹப்பாப் அழுகிறாங்க. திரும்ப என்ன செஞ்சாங்க அந்த மக்காவுடைய குறைஷிகள், ஹப்பாப் அங்கே படுக்க வச்சது மட்டுமல்லாமல் நெருப்பில் கடுமையாக கொதிக்கப்பட்ட கற்கள், நெருப்பில் காட்டி கொதிக்க வைப்பாங்க சில கற்களை. அந்த கற்கள் எப்படிப்பட்டதுன்னா, அது மேலே நீங்கள் ஒரு தோசைக்கல் வச்சு சமையலே செஞ்சிடலாம், அந்தளவுக்கு கொதிக்கும். அந்தளவுக்கு நெருப்பினுடைய சூட்டை உள்வாங்கக்கூடிய கற்களை சூடு செய்து 2வது முறையாக அந்த கற்களுக்கு மேலாக ஹப்பாப் அவர்களை படுக்க வைக்கிறார்கள். இது உங்களுக்கு நாம் படிக்கும் போது சம்பவம் மாதிரி தெரியலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அடுப்பறையில் வேலை செய்கிறோம், ஒரு கையில் சூடுபட்டுறது, எவ்வளோ நேரம் சிரமப்படுறோம், எவ்வளோ சிரமம். வெயிலில் வேலை செய்கிறோம், எவ்வளோ வேலை செஞ்சுருப்போம் வெயிலில். அந்த வெயிலில் வேலை செய்வதற்கு எவ்வளோ சிரமப்படுறோம். ஹப்பாப் அந்த வெயிலில் சூடு செய்யப்பட்ட கற்களுக்கு மேலாக அவருடைய முதுகு படுக்க வைக்கப்பட்டுச்சு. அப்போ கேட்டாங்க, இப்பொழுதாவது நீ முஹம்மதை மறுக்கிறாயா? சொன்னார்கள், நான் ஒரு காலம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்க தயாராக இல்லை. அப்படிப்பட்ட சிரமங்களை சந்தித்த ஹப்பாப்
உங்களுக்கு இன்னொரு செய்தி சொன்னால் நல்லா புரியும். உமர் ரலியல்லாஹுடைய காலம். உமர் ரலியல்லாஹு அமீருல் முஃமினீனா இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹப்பாப் ரலியல்லாஹு வராங்க. வரக்கூடிய சமயத்தில் ஹப்பாபை அழைத்து தான் எதன் மீது சாய்ந்து அமர்ந்திருந்தார்களோ உமர், அந்த இடத்தின் மீது அவர்களை அமர வைத்தார்கள். நீங்கள் இதை அப்படியே தத்ரூபமாக பாருங்கள். உட்கார வச்சுட்டு சொன்னாங்க, இந்த இடத்தில் உன்னை விட சாய்ந்து அமர்வதற்கு தகுதியானவர் ஒரே ஒருத்தர் தான், அதுக்கு பின்னால் நீ தான் தகுதியானவர் சொன்னாங்க. அப்போ இந்த இது என்ன அர்த்தம் அப்படின்னா, உன்னை மாதிரி யாருமே இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் தண்டிக்கப்படவில்லை ஒரே ஒருத்தரை தவிர, அதனால் நீ சாஞ்சி உட்காருப்பா நிம்மதியான்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு இப்படி சொன்ன உடனே ஹப்பாப் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னை விட ஒருவரும் இந்த இடத்தில் அமர்வதற்கு தகுதியானவர் கிடையாது. ஏன்னா உமர் ரலியல்லாஹு யாரை மென்ஷன் பண்ணாங்கன்னா, ஹப்பாப் உன்னை விட அதிகமாக பிலால் அதிகமாக தண்டிக்கப்பட்டார், வேதனைப்படுத்தப்பட்டார். பிலால் ரலியல்லாஹு சிம்மம் எல்லாருக்குமே தெரியும், அது பின்னாலேயும் வருது. அப்போ உன்னை விட கடுமையாக பிலால் இருந்தார். அப்போ ஹப்பாபு சொன்னாங்க, என்னை விட பிலால் கடுமையாக இல்லை. ஏன்? பிலால் ரலியல்லாஹு அவர்களை தண்டிக்க வேண்டாம் என்று ஆதரவு கொடுப்பதற்கு ஒரு சிலராவது முஷ்ரிக்கீன்களுடைய மக்களிடத்தில் இருந்தார்கள். ஆனால் எனக்கு அந்த இடத்தில் யாருமே இல்லை, அல்லாஹ் வைத்துக்கிறார். அதனால் நான் தான் மிக அதிகமாக தண்டனையை ருசித்தவன் என்று சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அவங்களை அழைச்சி அவங்களுக்கு பின்னால் முதுகில் இருந்த ஆடை விலக்கி காட்டினார்கள். அவருடைய முதுகில் எலும்பை தவிர எந்த சதையும் இல்லை. ஹப்பாபுடைய முதுகில் எந்த சதையுமே இல்லை. ஏன்? எல்லா சதையும் உருகி உருகி நெருப்பை அணைத்து விட்டது, பாலைவன பிரதேசத்தின் சூட்டை அணைத்து விட்டது. அந்த அளவுக்கு அவங்களுடைய முதுகினுடைய தோள்கள் கரிந்து போனது. எதற்காக? லில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுடைய ஈமானுக்காக வேண்டி. இவ்வளோ சிரமங்களை சகித்த ஹப்பாப் பெருமானார்ட்ட வந்து சொன்னாங்க, அலா தஸ்தன்சிருலனா, பெருமானார் அவர்களே, எங்களுக்காக அல்லாஹ்ட்ட துவா செய்ய மாட்டீங்களா? அல்லாஹ்ட்ட உதவி தேட மாட்டீங்களா? பெருமானார் எழுந்து சொன்னார்கள், என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள், எத்தனையோ சமுதாயத்தினுடைய மக்கள் எப்படிப்பட்ட சிரமங்களை சகித்தார்கள் தெரியுமா? சூரா யாசினை ஓதி பாருங்கள், எவ்வளோ சிரமங்கள். பெருமானார் சொன்னார்கள், யூதஉல் மின்ஷார், ரம்பங்கள் தலையில் வச்சுருவாங்க, மத்திய பகுதியில் வச்சுட்டு சொல்லுவாங்க, அல்லாஹ்வை மறுத்துரு, இல்லைன்னா அவனை அறுத்துருவோம். சொல்லுவாங்க, அல்லாஹ்வை மறுக்க முடியாது. தலை முதல் அவருடைய 2 பாதங்கள் வரைக்கும் சரசர என்று முழுமையாக அறுக்கப்படும். 2ஆக யோசிச்சு பாருங்க. ஒன்றும் இல்லை, கேவலம் இன்றைக்கி சின்ன சின்ன விஷயத்தை ஈமானை தூக்கி போடுறோம், தொழுகை தூக்கி போடுறோம். ஒரு ஷாப்பிங் பண்ண போனால் ஈமான் இல்லை, தொழுகை இல்லை. ஒரு மவுத்துட்டுக்கு போனால் ஈமான் இல்லை, தொழுகை இல்லை. கேவலம் ஒரு சாப்பாட்டு விருந்துக்கு போனால் ஈமான் இல்லை, தொழுகை இல்லை, பருதா இல்லை, தீனுடைய எந்த காரியங்களும் இல்லை. வெளியே பிரயாணம் செய்ய போனால் ஈமான் இல்லை, தொழுகை இல்லை. வீட்டில் ஒருத்தருக்கு பர்த்டே, ஈமான் இல்லை, தொழுகை இல்லை. ஈமானிய ரோஷத்தை கேவலம் சின்ன சின்ன மன இச்சைக்காக வேண்டி நாம் சகித்து கொள்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆனால் ஈமான் மட்டும் போகக்கூடாது. அப்போ ரம்பத்தினால் அறுக்கப்பட்ட பிறகுமே கூட இதற்கு முன்னால் வாழ்ந்தவங்க ஈமானை உடல ஹப்பாப் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னாங்க, வயிம்ஷத்து பி அம்ஷாத்தில் ஹதீதி மா பைன லஹ்மிஹி வ அஸ்மிஹி. இன்னும் ஒரு சில கூட்டத்தார்கள் அவர்கள் இரும்பு சீப்புகளால் சீவப்பட்டார்கள். எப்படின்னு சொன்னால், அவங்களுடைய சதைகளுக்கும் எலும்புகளுக்கும் மத்தியிலே சீவப்பட்டார்கள். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். முதல்ல சதை, அப்புறமா எலும்பு. அந்த இரும்பு சீப்பு வச்சு எப்படி சீவாங்கன்னா, எலும்பு மட்டும் மிச்சமாக இருக்கிற மாதிரி முழு உடம்பையும் சதையை உயிரோடு சீவுவார்கள். அல்லாஹ் அக்பர். நீங்கள் ஒரே ஒரு பிராணியை இன்னைக்கு உயிரோடு தோலை உரிச்சு பாருங்கள், அது கதற கதறல் தெரியுமா? ஆனால் இதே மனிதர்களுக்கு, ஈமானி உள்ளங்களுக்கு நிகழ்ந்தது. ஆனாலும் அவர்கள் ஈமானை விடவில்லை, பொறுமையாக இருந்தார்கள். ஹப்பாப் அப்படின்னு பெருமானார் ஹப்பாபுக்கு ஆறுதல் சொல்லி என்ன சொல்ல வந்தாங்கன்னா, ஹப்பாப், இவங்கெல்லாம் செஞ்ச தியாகத்துக்கு முன்னால் உன்னுடைய தியாகம் ஒன்றுமே இல்லை, எனவே நீ பொறுமையாக இருன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க.
அல்லாஹ் தான் குர்ஆன்ல இந்த வசனத்தில் சொல்கிறான், அம் ஹசிபுத்தும் மன் ததுகுலுல் ஜன்னா, கடுமையான சோதனைகளும் ஏழ்மையும் நோய்களும் பயமுறுத்தாட்டல்களும் உங்களிடத்திலே வராமல் நீங்கள் சொர்க்கத்திற்குள்ளே நுழையலாம் என்று நினைத்து விட்டீர்களா? ஈமானுடைய பாதை அது இலகுவான பாதை அல்ல, கடும் சிரமங்கள் நிறைந்த பாதை. கண்களை கட்ட வேண்டும், நாவுகளை அடக்க வேண்டும், காதுகளை பூட்ட வேண்டும், உள்ளத்தை ஆபாசத்தால் அடக்க வேண்டும், ஆபாசங்களை விட்டும் பெருமையை விட்டும் முகஸ்துதியை விட்டும் உள்ளத்தை அடக்க வேண்டும். இப்படிப்பட்ட தியாகங்களை செய்யாமல் சொர்க்கத்திற்குள்ளே நுழையலாம் என்று நினைத்து விட்டீர்களா? ஏழ்மை வரும், நோய்கள் வரும். நீங்கள் எப்படிப்பட்ட ஹெல்த் ஆரோக்கியமான வாழ்வை வாழ்ந்தாலும் சரி, நோய்கள் உங்களை பிடிக்கும். பயமுறுத்தாட்டல்கள் வரும், ஆட்சியாளர்கள், எதிரிகள் என்று பல்வேறுபட்ட கோணத்திலிருந்து வாழ்க்கை முழுக்க பயம் நிரம்பி இருக்கும். ஏனென்றால் நீங்கள் ஈமானுடைய உள்ளங்கள். நீங்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டால் கட்டாயமாக நிச்சயமாக இந்த கடும் சோதனைகளை சந்தித்தே தீர வேண்டும், ஈமானின் அளவுக்கு ஏற்றவாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஷத்துன் நாஸி பலாஅன் அல் அன்பியா சும்ம ஸாலிஹூன் சும்மல் அம்ஸல் ஃபல் அம்ஸல். உலகத்திலே ஆக கடும் சோதனையை சந்தித்த சமுதாயம் நபிமார்கள், அதற்கு பிறகு நல்ல மக்கள், அதற்கு பிறகு நல்ல மக்கள், அடுத்தடுத்த தரத்தில் இருந்தவர்கள் சந்திக்கப்பட்டார்கள். அப்போ என்ன சொன்னாங்கன்னா பெருமானார், உன் ஈமான் எந்த அளவிற்கு அல்லாஹ்வின் மீது அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய சோதனை மிக கடுமையாக இருக்கும். பெருமாள் அந்த ஹதீஸை சொல்லிட்டு ஹப்பாப்கிட்ட சொன்னாங்க, ஹப்பாப், இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் வரத்தான் செய்யும், ஆனால் ஒரு நாள் வரும் சன்ஆவில் இருந்து ஹதரமௌத் என்ற இடத்தை நோக்கி, சன்ஆ என்பது ஒரு திசை, ஹதரமௌத் இன்னொரு திசை. ஒரு நாள் வரும் சன்ஆவில் இருந்து ஹதரமௌத்தை நோக்கி ஒரு இஸ்லாமியன், ஒரு ஈமானி உள்ளம் கொண்ட ஒரு நபர், அவர் தன்னந்தனியாக நடந்து செல்வார், அவருக்கு எந்த விதமான ஆபத்தும் இருக்காது. அந்த அளவிற்கு உலகத்தில் இஸ்லாம் அது பரவக்கூடியதாக இருக்கும். சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார்கள், வலாகின்னக்கும் தஸ்தாஜிலூன், ஆனால் ஹப்பாப், நீங்கள் எல்லாம் அவசரப்படுகிறீர்களே, இந்த சோதனைக்கு அவசரப்படுறீங்களே. இது சஹாபாக்களுக்கே பெருமானார் சொன்னாங்க அப்படின்னா இன்னைக்கு நாமெல்லாம் என்னங்க தரோம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய தரம் எங்கே? நம்முடைய ஈமானி அளவு எங்கே? இந்த தியாகத்தில் எந்த அளவை தொட்டு விட்டோம்? ஒன்றும் இல்லை, சிரமப்பட்டு ஐவேள ஃபர்லான தொழுக கூட தொழுகிறது லாக்கி இல்லாத சமுதாயம். சாக்ஸ் க்ளோஸ் போட்டிருக்கிறோங்க, வெளியே போயிருக்கிறோம், ஃபேன் ஷர்ட் போட்டிருக்கிறோம், பருதா போட்டிருக்கிறோம். இப்போ போய் ஒழு செஞ்சு தொழுக முடியுமா? ட்ராவலில் போய் தொழுக முடியுமா? இங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டத்தை பின்பற்ற முடியுமா? அதெல்லாம் அங்கங்கே அவ்வளவுதாங்க செய்யணும். கேடுகட்ட வாய்கள், இப்படி பேசக்கூடிய உள்ளங்கள் இந்த சஹாபாக்களின் வரலாற்றை கண்டு தங்களை தாங்களே உமிழ்ந்து கொள்ள வேண்டும். எங்க சஹாபாக்கள் ஈமானுக்காக உயிரை விட்டார்கள், தாய்மார்களை பகைத்து கொண்டார்கள், சொத்தை இழந்தார்கள், சுகத்தை இழந்தார்கள், அத்துணையும் இழந்துதான் அந்த பெருமக்கள் சொர்க்கத்தை அடைந்தார்கள். அல்லாஹ்விடமிருந்து ரலியல்லாஹு அன்ஹு வரது என்ற பெயரை பெற்றார்கள். இன்னைக்கு நாம் எந்த தியாகமும் செய்ய தயாராக இல்லை. எந்த பாவத்தை விடணும்னாலும் இதெல்லாம் விட முடியுமாங்க? இந்த காலத்தில் ஹராம் வாங்காமல் இருக்க முடியுமா? ஹராமாக சம்பாதிக்காமல் இருக்க முடியுமா? ஹராமை பார்க்காம இருக்க முடியுமா? ஹராமான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணாமல் இருக்க முடியுமா? என்னெல்லாம் சொல்கிறோம். தன் மனோ இச்சையில் என்ன ஏற்படுகின்றதோ அதை கூட தியாகம் செஞ்சு சாட்டிஸ்ஃபைடு, அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி அதை கூட எதிர்க்க முடியலன்னா நாளைக்கு ஈமானுக்கு ஒரு உயிர் ஆபத்து வரும். நான் என்ன செய்வோம் தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும், பேரை மாற்றிட்டு நான் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு போயிடுவோம். உண்மை, சஹாபாக்களுடைய உயிர் இன்னும் சில நொடிகளில் போகின்றது தெரிந்தாலும் சஹாபாக்கள் ஈமான் விடலை. வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ். எல்லாரும் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும்? அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக ஒரு நாள் வரும். ஆனால் இதற்கு முன்பாக நீங்கள் ஈமானுக்கான அத்தனை தியாகங்களையும் சந்தித்தாக வேண்டும். ஒன்று நல்லா விளங்கிக்கணும் தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. எப்போ ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஈமான் சிறுக சிறுக அதிகமாகுமோ சோதனையும் சிறுக சிறுக அதிகமாகும். எப்போ ஒரு அடியானுடைய ஈமான் கம்மியாகுமோ அவனுடைய சோதனையும் கம்மியாகும். ஏன்னா
ஒருத்த ஈமான் பலகீனமாச்சுன்னா தொழுகை விட்டுருவான். தொழுகை விட என்னன்னா அல்லாஹ் விட்டுருவான். சரி ரைட்டு வாப்பா, உனக்கான கணக்கு இப்போ இல்லை, மௌத்துக்கு பின்னால் அவனை ஒட்டு மொத்தமாக நான் பிடிச்சிக்கிறேன். ஆனால் ஈமான் அதிகமாக பருதாவை வெக்கத்தோடு பருதாவுடைய சூழ்நிலையை பேணுகின்ற பொழுது எல்லாரும் பருதா போடலைங்க. அந்த ஃபங்க்ஷனில் நான் மட்டும் பருதாவில் போனேன், என்னை எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. அதுதான் ஈமான். அங்குதான் அல்லாஹ் அவங்களை பிரித்து பார்க்கிறான். எல்லாரும் நலுங்கு சோறுக்கு போனாங்க, ஆனால் நான் போகலை. வற்புறுத்தினாங்க, நான் சாப்பிடலை. எத்தனையோ சடங்குகளை என் பிள்ளைக்கு செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள் திருமண நேரத்தில், ஆனால் நான் செய்யலை. அங்குதான் அல்லாஹ் உங்களை பிரித்து பார்க்குறான். எத்தனையோ வளகாப்புகளை நடத்த வேண்டும் என்று என்னுடைய உறவினர்கள் வற்புறுத்தினார்கள், ஆனால் என் பிள்ளைக்கு அந்த சடங்கெல்லாம் நான் செய்யலையே. ஈமான் வேறு, எங்களுடைய குடும்பங்கள் வேறு. அல்லாஹ் எங்களை பிரித்து பார்க்குறான். அப்போ இது எல்லா கட்டத்திலையுமே நான் தியாகத்துக்கு முன்னால் வரணும். அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்களோ அதுதான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு. சங்கை குறித்தான் அல்லாஹ்வுடையார்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரபாஹ், அவனுடைய எஜமானர், பிலாலுடைய எஜமானர் உமைய இப்னு ஹலஃப் என்ன செஞ்சான்னா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டிகிட்டு போயிட்டு கடுமையான பாலைவன பிரதேசத்தினுடைய கொதிக்கின்ற அந்த வெயில், அந்த சூட்டில் அவங்கள படுக்க வச்சு அவங்களுக்கு மேலே ஒரு பெரிய கல், அசைய முடியாதபடி பெரிய கல்லை வைத்து காலையிலும் மாலையிலும் கொடுமைப்படுத்தி விட்டு கேட்டான், இப்பொழுதாவது நீ முஹம்மதை மறுக்கிறாயா? பிலால் சொன்ன வார்த்தை அஹத் அஹத், என்னை நீ கொலை வேண்டுமானாலும் செய்து கொள். அஹத் அஹத் என்ற வார்த்தையை தாண்டி ஒரு வார்த்தை இல்லை. நீங்கள் சம்பவமாக படிச்சிங்கன்னு வச்சிங்களேன், சம்பவமாக கடந்து போயிருக்கு. யோசிச்சு பாருங்க அந்த சூழ்நிலையை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். சில தோழர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம்னா நம்ம நிம்மதியாக வாழலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது, லைஃப் இஸ் வெரி ஈஸின்னு நினச்சாங்க. நான் பார்க்குறோமா இல்லையா? என்னங்க மேம் எல்லாம் பொழுதுக்கு பாவம் செய்கிறான், பெரும்பாவம் பண்ணுறான், அல்லாஹ்க்கு எதிராக இவ்வளோ அலச்சாட்டியம் பண்ணுறான், அவெல்லாம் சந்தோஷமாக கோடியாக சம்பாதிக்கிறானே. அத்துன்யா சிஜ்னுல் முஃமின், உலகம் ஈமானி உள்ளத்திற்கு சிறைச்சாலையாகத்தான் இருக்கும். வஜன்னத்துல் காஃபிர், அல்லாஹ்வை மறுப்பவன், அல்லாஹ்விற்கு மாறு செய்பவன், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உடைப்பவன், அல்லாஹ்வுக்கு எதிராக வேலை செய்பவன், அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடியவன், அவனுக்கு இந்த உலகம் சொர்க்கம் மாதிரி இருக்கும். என்ன அர்த்தம்? அவன் நினைச்சதெல்லாம் கிடைக்கும். வியாபாரம் பண்ணா கோடியில் அவனுக்கு லாபம் கிடைக்கும். அவன் வீட்டு பிள்ளைங்களாம் உயர்ந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் தரத்தில் இருப்பாங்க. அம்பானி அதானி வீட்டு கல்யாணம் மாதிரி ஜாமன் கோடிகள் நடக்கும், லட்சங்கள் நடக்கும். அல்லாஹ் விட்டுருவான். ஏன்? ஃபலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன் இன்னமா யுஅখিরுஹும் லியௌமின் தஷ்கஸு ஃபீஹில் அப்சார். அல்லாஹ் அந்த ஒரு நாளுக்காக அவர்களை பிற்படுத்தி வைத்திருக்கிறான். ஈமானி உள்ளங்கள் அப்படி இல்லை. உடனுக்குடன் சோதனை, உடனுக்குடன் நோய், உடனுக்குடன் கஷ்டம். நேற்று தாங்க ஒரு கஷ்டம் முடிஞ்சிச்சு, இன்னைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டார். இன்னைக்கு தான் உடம்பு நல்லா இருந்துச்சு, நாளைக்கு பார்த்தா வியாபாரத்தில் பிஸ்னஸில் பிரச்சனை, நஷ்டம் ஏற்பட்டுருச்சு. நாளான்றைக்கு ஒரு பிரச்சனை, வீட்டில் சண்டை. அடுத்த நாள் ஒரு பிரச்சனை, வீட்டில் கை சேதம். அடுத்த நாள் ஒரு பிரச்சனை, பிரச்சனை மௌத்து வரைக்கும் பிரச்சனை. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்குறா, அஹஸிபன் நாஸ், என்ன அடியார்களே நினைத்து கொண்டீர்களா, உங்களை அப்படியே ஈமானை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொல்லிவிட்டால் உங்களை சோதிக்காமல் சிரமப்படுத்தாமல் விட்டு விடுவோம் என்று நினைத்து கொண்டீர்களா? நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. துக்கம் ஏற்படும், கஷ்டம் ஏற்படும், கவலை ஏற்படும், கை சேதம் ஏற்படும், நஷ்டம் ஏற்படும், உயிர் சேதம் ஏற்படும், எல்லாம் ஏற்படும். அப்போ நீ அல்லாவை எப்படி பார்க்குறங்கிறதா அல்லாஹ்வுடைய சோதனை. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க குர்ஆன்ல அடுத்த ஆயத்திலேயே, அந்த முன்னால் சொன்ன வசனத்துக்கு கீழே, இதெல்லாம் நான் ஏன் செய்கிறேன்னா ஃபலை ஆலமன் அல்லாஹுல்லதீன சொதகு வலை ஆலமன்னல் காதிபீன். ஏன் சோதிக்கிறேன்னா, சோதிக்கின்ற நேரத்தில் தான் ஒருவன் அவன் ஈமானில் எவ்வளவு உண்மையாக இருக்கிறான், ஒருவன் எவ்வளவு பொய்யனாக இருக்கிறான் என்பதை பிரித்து பார்க்க முடியும். சிரமமே இல்லாதப்ப நான் ஈமான்தாரின்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை.
சிரமம் ஏற்படும் போது, சோதனை வரும்போது, ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் போது, பாவத்தின் ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அங்கே ஈமான் வேலை செய்தா, நான் ஈமான்தாரின்னு சொன்னனே, அது நான் உண்மைப்படுத்துறேனா இல்லையா? அல்லாஹ் தான் எல்லான்னு சொன்னனே, நான் அல்லாவை நம்புறேனா இல்லையா? அல்லாஹ் சரி செய்வான் நான் சொன்னனே, அல்லாவை நம்புறேனா இல்லையா? அல்லது வலை ஏலம் மன்னல் காதுபேன், அல்லது அதே அல்லாவை திட்டுகிறேனா, அல்ல அதே அல்லாவுக்கு மாறு செய்கிறேனா? நல்லா இருக்குமோ ஈமான்தாரின்னாரு, அல்ல கடுமையாக சோதிச்சான், வீட்டில் 2 உயிர் போயிருச்சு, அல்ல வீட்டை உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்க, அல்லது வியாபார நஷ்டம். இப்போ உடனே மாற்றி பேசுகிறார், என்னப்பா அல்லா அல்லா தொழுது ஒன்றும் தரமாட்டிக்கிறான்ப்பா, இவெல்லாம் ஒரு அல்லாவா, இவனை போய் இத்தனை நாள் வணங்கிட்டு இருந்தோம் பாரு, முடிஞ்சு போச்சு. இதை பிரித்து பார்ப்பதற்கு தான் சோதனை. எவ்வளவு கஷ்டம் ஏற்பட்டாலும் ஹப்பாப் சொன்ன வார்த்தை வர வேண்டும், அலா தஸ்தன்சிர்லனா யா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று பெருமானாரிடத்திலே கோரிக்கை வைத்ததை போல அந்த தருணத்திலும் அல்லாஹ்வின் பக்கம் சிந்தனை செல்ல வேண்டுமே தவிர நிராசையும் எதிர்ப்பும் வறுமையினால் வலையாளம் மன்னல் காதிபீன், இப்படிப்பட்ட பொய்யர்களை அறிந்து கொள்வதற்காகத்தான் சோதனை செய்கிறோம். பள்ளியாசலுக்கு வந்தாருன்னா ஈமான்தாரிம்பார், வீட்டில் இருக்கும் போது அல்லா அல்லாம்பார். ஒரு ஃபங்க்ஷன், ஒரு நிகழ்வு, இதை அல்லா ரசூல் சொன்ன மாதிரி நடத்துங்களேன், ஐயே அதெல்லாம் முடியாது, என்னப்பா நீ எங்கே பார்த்தாலும் அல்லா 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 ரசூலுன்ட்டு சுன்னத்து ஜுப்பாவை போட்டு தாடியை வை, பருதாவோட போ, ஒழுக்கமாக என்னப்பா எங்கே பார்த்தாலும் ஐயே இப்படிலாம் கிடையாதுப்பா, தொழுகைக்கு போனோமா ஈமான் இருந்தோமா போதும்பா. இப்படிப்பட்ட வார்த்தை நீ எப்படி பேசுகிறாய் என்பதை பிரித்து அறிவதற்கு தான் சோதனை. சோதனை எப்போ வரைக்கும் இருக்கும்? உங்களுடைய மரணத்தினுடைய மௌத்தினுடைய கடைசி நேரம், உங்கள் உயிர் தொண்டை குழிக்கு வர வரைக்கும் சோதனை இருக்கும். அப்போ வரைக்கும் அல்லாஹ் உங்களை சோதித்து கொண்டே இருப்பான். சகை குறித்தான் அல்லாஹ்வுடையார்களே, ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது 8 வயசு, 18 வயசில் ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டாங்க. இவங்க இஸ்லாத்தை ஏற்ற சமயத்தில் இவங்களுடைய சாச்சா ஜுபைர் இப்னு அவ்வாம் அவர்களை பாயில் கட்டி போட்டு நெருப்பு கீழே கொளுத்தி விட்டார். ஒரு சிறுபையன், ஒரு குழந்தை, சிறுபிராய குழந்தை, அது ஈமான் செஞ்ச தியாகம் என்ன? ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு நெருப்பில் ஒரு பாயில கட்டி போட்டு கீழே நெருப்பு கொளுத்தி விட்டார். கதன்னு எரியிறாரு. இப்போ கேட்டாங்க, இப்பொழுதாவது நீ பெருமானாரை மறுப்பாயா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுதுதான் நீ மறுப்பாயா? சொன்னார்கள், இப்பொழுது மட்டுமல்ல, நான் எப்பொழுது மறுக்க மாட்டேன். லா இலாஹ இல்லல்லாஹ் உறுதியாக இருந்தார்கள். எப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய தியாகங்கள்! ஒரு சிறுபிராய குழந்தையின் தியாகம். இன்றைக்கி நாம் பிள்ளைங்களுக்கு களிமா சொல்லி தரதே 15 வயசுக்கு மேலே தான். தொழிலுக்கு போன்னு சொல்கிறது 25 வயசுக்கு மேலே தான். பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம்? கேவலம். நம்ம பிள்ளைங்க இப்படி சொல்லுவாங்களா? இன்றைக்கி சொல்லுங்கள். ஈமானுக்கு ஒரு பிரச்சனை வருமையினால் நம்முடைய பிள்ளைகள் எந்த பக்கம் நிற்பார்கள்? நம்முடைய வீட்டு பெண் பிள்ளைகள் கேவலம் ஒரு 4-5 மாதங்கள் இன்னொருவனை பார்த்து ரசித்ததற்காக வேண்டி ஒரு கேடுகட்ட அல்லாஹ்வை மறுத்த ஒரு அசுத்தத்திற்கு பின்பாக இஸ்லாத்தையும் ஈமானையும் தூக்கி போட்டுவிட்டு எனக்கு உன்னோட வாழ்க்கை தான் முக்கியம் பேரை மாற்றிட்டு ஓடி போகிறாங்களே, நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளை வளர்த்துருக்கிறோம்? அந்த பிள்ளைகள் எங்கே? ஜுபைர் இப்னு அவ்வாம் போன்ற பிள்ளைகள் எங்கே? ஏன் இந்த வரலாறை சொல்கிறதே கிடையாது? ஈமானுக்காக தியாகம் செய்த பெருமக்களை பற்றி பேசுவதே கிடையாது. வீட்டில் பேசுகிறதெல்லாம் என்ன? அந்த நடிகர் எப்படி, இந்த நடிகர் எப்படி, அந்த நடிகை எப்படி, இந்த நடிகை எப்படி, பிக் பாஸ் பார்த்தியா, அந்த டிவி ஷோ பார்த்தியா, இந்த நாடகம் பார்த்தியா, இந்த ஃபங்க்ஷன் இதை பார்த்தியா, கிரிக்கெட் பார்த்தியா, என்ன கருமம்லாம் ஈமானுக்கு எதிராக இருக்குதோ அதை பற்றியெல்லாம் வீட்டில் பேசுகிறமே தவிர என்னைக்காவது பிள்ளைகளுக்கு மத்தியிலே சஹாபா பெருமக்களை பற்றி பேசியது உண்டா? பேச மாட்டோம். ஏன்னா நமக்கே அதை பற்றி அறிவு கிடையாது, நமக்கே அதை பற்றி ஞானம் கிடையாது. அவள் பிள்ளைங்க எப்படி வளருவாங்க? அல்லாஹ் ரசூல் அவள் கொண்டு வந்த மார்க்கம், அதற்காக செய்ய வேண்டிய தியாகம், இந்த பண்புகள் உள்ளே வருமா? அசுத்தங்கள் உள்ளத்தை நிரப்புமா? அசுத்தங்கள் உள்ளே நிரப்ப நிரப்ப ஈமான் வெளியேற வெளியேற ஒரு நாள் ஈமானை விட்டு விட்டு பேரை மாற்றிக்கொண்டு ஒரு மாற்று மதமாக தன்னை அறிவித்து கொண்டு ஓடி செல்கிறார்கள். அது ஆச்சரியமே அல்ல. ஏன்? அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அதுதான். தாய்மார்களே, சகோதரே, ஹாலித் இப்னு ஸஈத் ரலியல்லாஹு அன்ஹு
இஸ்லாத்தை ஏற்ற நபர்களில் 3வது அல்லது 4வதாக ஏற்றவர். நபிக்கு ஏகத்துவம் கிடைச்சி இஸ்லாத்தை ஏற்க ஆரம்பித்த நபர்களில் 3வது 4வதாக இஸ்லாத்தை ஏற்ற நபர் அபு அஹைஹான்ற நபருக்கு இந்த செய்தி கிடைக்கிது. கிடைச்ச உடனே ஹாலித் இப்னு ஸஈத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சிறைபிடிக்கிறாரு. ஏன் இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னா, பெருமானாரை ஆரம்பத்தில் அதிகமாக இஸ்லாத்தை ஏற்றவங்க யார் அப்படின்னா அடிமைகள் தான், எளிய மக்கள், ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்கள். ஏன்னா செல்வந்தனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே மண்டையில் பெருமை இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த தொழுகைக்கு வரக்கூடிய மக்கள் கூட பார்த்தீங்கன்னா பணம் கம்மியாக இருக்கிறவன் அல்லாட்ட வந்துடும் உடனே. பணத்தில் மிதப்பவன், கோடியில் மிதப்பவன், பதவியில் மிதப்பவன் ஒரு நாளும் அல்லாஹ்வின் பக்கமாக வர மாட்டான். ஏன்னா அவனுக்கு பயமே கிடையாது. அப்போ ஹாலித் இப்னு ஸஈத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அபு அஹைஹா சிறைப்படுத்துகிறாரு. எப்படி சிறைப்படுத்தினார்னா, எந்த தண்ணியும் இல்லை, எந்த சாப்பாடும் இல்லை. எப்போ நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்கிறாயோ அப்பொழுதுதான் உனக்கு தண்ணியும் சாப்பாடும் கிடைக்கும். ஹாலித் இப்னு ஸஈத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை சொன்னாங்க, அபு அஹைஹா, நீ செத்து போய் நீ திரும்ப நீ பிறந்து வந்தாலுமே கூட நான் பெருமானாரை மறுக்க மாட்டேன், இந்த ஈமானை நான் நிராகரிக்க மாட்டேன். நீ மௌத்தா போய் திரும்ப வந்தாலும் சரி நான் நிராகரிக்க மாட்டேன். பாருங்க, அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம்னா, மக்காவுடைய கடுமையான வெயில் நேரத்தில் உங்களால் ஒரு அரை மணி நேரம் கூட நாவை வறண்டு வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஹை டெம்பரேச்சர். 1 மணி நேரத்துக்கு மேலே தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது. ஹாலித் இப்னு ஸஈத் ரலியல்லாஹு அன்ஹு ஈமானுக்காக வேண்டி 3 நாள் தண்ணீர் கொடுக்கப்படாமல் மறுக்கப்பட்டார். யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட சஹாபாக்கள். இது மாதிரி 1000 சம்பவங்களை சொல்ல முடியும் உங்களுக்கு முன்னால. இதெல்லாம் எங்களுக்கு இந்த முன்னோர்கள் விட்டு விட்டு போனது ஏதோ படிப்பதற்காக அல்ல. எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தையும் எப்படி வளர்த்து எடுக்க வேண்டும். அம்மார் இப்னு யாசிரை போல எங்கள் குடும்பம் இருக்க வேண்டும். அம்மார் இஸ்லாத்தை ஏற்கிறார், அவருடைய தந்தை யாசிர் இஸ்லாத்தை ஏற்கிறார். அம்மாருடைய தாயார் சுமையா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா முதல் ஷஹீதா பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றாள். 3 பேருமே 3 பேரும் சிறைப்படுத்தப்படுறாங்க. எந்த அளவுக்குன்னா கடுமையான சோதனை, மணல்ல போட்டு வறுத்தெடுக்கிறாங்க 3 பேர்த்தையுமே அபூஜஹல் தலைமையில். ஏன்? ஒரு குடும்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. சொன்னாங்க, இஸ்லாத்தை விடலை அப்படின்னா உங்களை கொன்றுவோம், என்ன வேணாலும் செய்யுங்க, இஸ்லாத்தோட தயாராக இல்லை. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, யாசர் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹு 3 பேரும் கடுமையான மணலுக்கு அடியில் வெறும் உடம்புகளோடு அவர்கள் வேதனைப்படுத்தப்படுற நேரத்தில் பெருமானார் அந்த வழியாக வந்தார்கள். வந்துவிட்டு பெருமானார் கண்கலங்கி சொன்ன வார்த்தை, சபரன் அபா, சபரன் யா ஆல யாசிர், யாசருடைய குடும்பத்தார்களே அல்லாஹ்வுக்காக பொறுமையோடு இருங்கள். பெருமானார் சொன்ன உச்சகட்டமான வார்த்தை சபரன் யா ஆல யாசிர், யாசருடைய குடும்பத்தார்களே பொறுமையோடு இருங்கள். ஃபஇன்ன மௌஇதகுமுல் ஜன்னா, ஃபஇன்ன மௌஇதகுமுல் ஜன்னா, உங்களுடைய சென்று சேரக்கூடிய இடம் அது சொர்க்கமாக இருக்கின்றது, நான் அதை பார்க்கிறேன், நீங்கள் பொறுமையோடு இருங்கள். ஏன்னா அந்த நேரத்தில் பெருமானால் அந்த வார்த்தையை மட்டுமே சொல்ல முடியும். மக்காவுடைய நெருக்கடியான காலம். எந்த அளவுக்கு அப்படின்னா, அபூஜஹல் ஒரு ஈட்டி எடுத்து வந்து சொன்னான் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட, சுமையா இஸ்லாத்தை விட்டுவிடு, ஈமானை விட்டுவிடு, ஒரு பெண்மணி எப்படி வாழ வேண்டும். சுமையா நாயகி வரலாற்றை பாருங்கள். சுமையா பெண்களில் முதல் ஷஹீத். சொன்னாங்க, நீ என்ன செஞ்சாலும் சரி நான் ஈமான் விட மாட்டேன். அபூஜஹல் சுமையா நாயகி ரலியல்லாஹு அன்ஹுடைய பிறப்பு உறுப்பிலே ஈட்டியால் குத்தி கொலை செய்தான். சுமையா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா இந்த சமுதாயத்திற்கு விட்டு சென்ற மாபெரும் படிப்பனை, உன்னுடைய ஈட்டியால் என் பிறப்புறுப்பில் குத்தி நீ கொலை செய்தாலும் ஈமானை விட மாட்டேன் என்று. ஆனால் நாம் நம்முடைய உள்ளத்திலே குத்தப்படுகின்ற மனோ இச்சைகளுக்காக ஈமானை தூக்கி எறிகிறோம். தாய்மார்ல சகோதரிகளே, எனவே ஈமான் படி வாழ்வது, சுன்னத்துகளை பின்பற்றுவது,
ஏகத்துவ கொள்கையோடு வாழ்வது, அல்லாஹ்வை முழுமையாக நம்பி வாழ்வது, முழுமையாக சட்டங்களை பின்பற்றி வாழ்வது, இது வாழ்க்கையில் எளிதான காரியமல்ல. நம்மை விமர்சிப்பார்கள், நம்மை திட்டுவார்கள், நம்மை ஏசி பேசுவார்கள், நம்மை ஏளனமாக நினைப்பார்கள், நம்மை கிண்டல் செய்வார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ், ரசூலுல்லாஹ் என்ற இந்த வாழ்க்கையை நாம் முழுமையாக பின்பற்றினால் நிச்சயமாக நமக்கு சோதனை ஏற்படும். ஆனால் அல்லாஹ் கடைசியாக அந்த ஆயத்திலே சொல்வதை போல, அலா அறிந்து கொள்ளுங்கள் அடியார்களே, இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி நெருக்கமாக இருக்கின்றது. பலஸ்தீனுடைய மக்கள் 15,000-க்கும் மேற்பட்ட பிள்ளைகள், குழந்தைகள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். 17,000-க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அனாதைகளாக தன் தந்தை தாய் என்று யார் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். 72% வீடுகள் இல்லாமல் ஆகிவிட்டது கஸா. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை, அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி நெருக்கமாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் 6 வக்துகள் தொழுகிறார்கள். அவருடைய ஈமான் 5 வக்துகள் ஃபர்லு, 6வது வக்து ஜனாசாவுடைய தொழுகை தொழுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் சராசரியாக 132 நபர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். கடந்த 300 நாட்கள் மட்டுமாக தொடர்படியாக 4 நாள் நம்ம தெருவில் விசேஷ விழாவுக்காக ஸ்பீக்கரை வச்சா நம்ம தாங்க முடியல. 300 நாட்கள் வெறுமனே குண்டுகளும் துப்பாக்கி சத்தங்களை மட்டுமே கேட்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள். பெருமானார் சொன்ன வார்த்தை, உலகத்திலே ஆக தலை சிறந்த, என்னுடைய சமுதாயத்தின் ஆக தலை சிறந்த கூட்டம் அந்த ஷாமிலே வாழ்கிறார்கள், அவர்கள்தான் பலஸ்தீன் மக்கள். சகை குறித்தான் அல்லாஹ் இல்லையார்களே. எனவே நம்முடைய வாழ்க்கை எல்லா விதமாகவும் இருக்கும். சோதனைகளால், சிரமங்களால், கஷ்டங்களால், ஏழ்மையால், வறுமையால், துயரங்களால் இதெல்லாம் ஏற்படுகின்ற பொழுது தாய்மார்களே, இந்த சம்பவங்களை யோசித்து பாருங்கள். உங்கள் சிரமங்கள் உங்களுக்கு மேலாக தெரியாது, உங்கள் கஷ்டங்கள் உங்களுக்கு மேலாக தெரியாது. வாழ்க்கையில் நாம் பட்ட கஷ்டங்கள் பெரும் சஹாபாக்களும் பெருமானாரும் கஷ்டப்பட்ட கஷ்டங்களுக்கு முன்பாக 100% கூட கிடையாது. எனவே இந்த ஆயத்தை நமக்கு கற்றுத்தருகின்ற படிப்பினை என்னவென்று சொன்னால், வாழ்க்கையில் நாம் எல்லா விதமான சோதனைகளையும் முழுமையான ஈமானோடும் வலுவான அல்லாஹ் ரசூலுடைய சட்டங்களை பிடித்த வண்ணமாக நாம் அந்த பாதைகளை கடந்து வர வேண்டும். அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹுடைய உதவி நெருக்கமானதாக இருக்கின்றது. 215வது வசனம், யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன். இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ், எங்களுடைய செலவீனங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நபியை உங்களிடத்தில் அவர்கள் எதை செலவு செய்தார்களோ அதை பற்றி கேட்கிறார்கள். குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், மா அன்ஃபக்தும், நீங்கள் எதை செலவு செய்தீர்களோ, மின் ஹைரின், நலவான காரியத்திலிருந்து, நலவிலிருந்து, நல்ல விஷயத்திலிருந்து நீங்கள் எதை செலவு செய்தீர்களோ, ஃபலில் வாலிதைனி, யார் யாருக்கெல்லாம்? ஃபலில் வாலிதைனி, பெற்றோர்களுக்கு, வல் அக்ரபீன், நெருக்கமான உறவுகளுக்கு, வல் யதாமா, அனாதைகளுக்கு, வல் மசாக்கீன், ஏழை எளிய மக்களுக்கு, வபனி சபீல், வழிப்போக்கர்கள். பிரயாணம் செஞ்சு வந்தாங்க, திடீர்னுடைய பயணப் பொருட்கள் எல்லாம் தொலைஞ்சு போச்சு, காசு இல்லை, பணம் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ அவங்களுக்காக நீங்கள் செலவு செய்கிறது, இது எல்லாம் ஒமா தஃஅலூ மின் ஹைரின், இந்த நலவிலிருந்து எந்தெந்த காரியத்திலெல்லாம் நீங்கள் செலவு செய்தீர்களோ, ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம், அல்லாஹ் அதை முழுக்க அறிந்தவனாக இருக்கிறான். ஒன்றும் குறையாமல், சிறிதும் குறையாமல், உங்களுக்கு முழுக்க அல்லாஹ் அநியாயம் செய்யாமல் அதற்கான கூலியோடு சேர்த்து உங்களுக்கு திருப்பி தரக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ இந்த ஆயத்தில் கவனிக்க வேண்டிய முக்கியமான பகுதிகள் மொத்தம் 4 வார்த்தை. ஒன்று, ஃபலில் வாலிதைன், செலவு செய்கிறதில் அல்லாஹ் முதல்ல சொல்கிறது யாருன்னா மனைவி, அதாவது பெற்றோர்கள். எப்படி ஒரு ஆணுக்கு தன் மனைவிக்கு செலவு செய்வது கடமையோ, அதே போல முக்கியமான கடமைகளில் உண்டு தன் தாய் தந்தைக்காக வேண்டி செலவு செய்வது. தாய் தந்தையர்களை பார்த்து கொள்வது, தாய் தந்தையர்களை சந்திப்பது, தாய் தந்தையர்களை கண்ணியத்தோடு நடத்துவது எப்படியெல்லாம் ஒரு ஒழுக்கமான கடமையோ, அதே போல் அவர்களுக்கு செலவு செய்வது. தாய் தந்தை வயசாயிட்டாங்க, உடம்பு சரியில்லாமல் போகுது, அவர்களுக்காக செலவு செய்வது.
தாய் தந்தையருக்கு ஒரு தேவை ஏற்படுது, அவளுக்காக செலவு செய்வது. தாய் தந்தையர் ஒரு பொருள் ஆசைப்படுறாங்க, அவளுக்காக செலவு செய்வது. உம்மத்துடைய அதிகமான உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு கீழே சொன்ன வார்த்தை என்னன்னா, அல் வாஜிபு அல் இன்ஃபாக் அலல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு செலவு செய்வது, அவர்களுக்காக செலவினத்திற்கு பணம் கொடுப்பது, இது கடமையான காரியங்களில் ஒன்று. எப்படி மனைவி பிள்ளைகளுக்கு செலவு செய்கிறது கடமையோ அதே போல பெற்றோருக்கும் செய்யணும். ஆனால் இன்னைக்கு அதிகமான இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, பெண்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும், எல்லாரும் இல்லை. பெண்கள்கிட்ட பிரச்சனை என்னன்னா, கணவன்மார்கள் தனக்கு செலவு செய்வதை பிரியப்படுவதை போல அவர்களுடைய தாயும் பெற்றோர்களுக்கு செலவு செய்வதை பிரியப்படுவதில்லை. இன்னமும் நீங்கள் மட்டும் ஏன் கொடுக்குறீங்க, அதான் உங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் கொடுக்கறது இல்லைல்ல, உங்கள் அக்கா தங்கச்சி எல்லாம் கொடுக்கறது இல்லைல்ல, நீங்கள் மட்டும் உங்கள் அத்தா அம்மாவுக்கு செலவு செய்கிறீங்க. உங்கள் அத்தா அம்மா தான் நிறைய சொத்து வச்சுருக்கிறாங்களே, அத்தா அம்மா கோடி ரூபா காசு வச்சுருந்தாலும் புள்ள செய்ய வேண்டியதை செய்யணுங்க. எனவே கணவன்மார்களை அவர்களுடைய தாய் தந்தையருக்கு செலவு செய்வதை விட்டும் தடுத்து நீங்கள் பாவிகளாக மாறிவிடாதீர்கள். அதே போல தான் மனைவிமார்களுக்குமே கூட, மனைவிமார்களிடத்தில் பணம் கிடைக்குமேனால் அவர்களுடைய தாய் தந்தைக்கு செலவு செய்கிறதுமே கூட ஒரு வகையிலான தார்மீக பொறுப்பு. நாம் இன்றைக்கி சொல்லலாம், இல்லைங்க நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறோம், நம்மள்டெல்லாம் பணம் இல்லை. ஆனால் பணம் கிடைக்கின்ற பொழுது எப்பொழுதெல்லாம் தன் தாய் தந்தையருக்கு உபகாரம் செய்ய முடியுமோ அந்த நேரங்களில் பெண்கள் தன் தாய் தந்தையருக்கு செலவு செய்ய வேண்டும். ஒருவேளை சம்பாதிக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் கட்டாயமாக செய்ய வேண்டும். இன்றைக்கி மாஷா அல்லாஹ் சில இடங்களில் எப்படிப்பட்ட நல்ல கணவன்மார்கள் அப்படின்னா, ஒரு பகுதி பணத்தை ஒவ்வொரு மாதமும் மனைவியிட்ட கொடுத்து இதை உங்கள் அத்தாமாவுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்கிற நல்ல மணமக்களும், அதாவது நல்ல கணவன்மார்களும் இருக்க தான் செய்கிறார்கள். அப்போ அதனால் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், அபில் வாலிதைன் இஹ்சானா, உங்கள் பெற்றோருக்கு மௌத் வரைக்கும் உபகாரிகளாக இருங்கள், உபகாரம் செய்யுங்கள். அந்த ஆயத்துக்கு கீழாக அறிஞர் பெருமக்கள் சொல்லும் பொழுது, அல் இன்ஃபாக்கு அலைஹிமா, அந்த பெற்றோர்களுக்கு செலவு செய்யணும். 10 ரூபாவில் நீ 5 ரூபா நீ மனைவிக்கு கொடுத்தன்னா மீதி 5 ரூபாவில் ஒரு 3 ரூபாவாவது நீ அத்தம்மா கொடுக்கணும். ஒன்று. அடுத்து பாருங்க, வல் அக்ரபீன், நெருக்கமான உறவுகள். யாரு? நம்மோட பிறந்தவர்கள், சகோதரியாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், சகோதரி குடும்பமாக இருக்கலாம். அவர்களுக்காக செலவு செய்வது, நம்முடைய திச்சாமார்கள், நம்முடைய பெரித்தாமார்கள், நம்முடைய மாமன்மார்கள், இவர்களுக்காக செலவு செய்வது. அப்போ இவர்களுக்கு செலவு செய்வதுமே கூட உயர்ந்த இபாதத்துடைய விஷயங்களில் ஒன்று. நாம் என்ன நினைக்கிறோன்னா, சில நேரங்களில் செலவு செய்கிறதுனா ஏழையாக இருந்தால் தான் கொடுக்கணும், அப்படியெல்லாம் இல்லை. சில நேரங்களில் ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாம். அவங்க செல்வந்தர்கள் தான், பணத்தின் தேவையில்லை. ஆனால் நாம் ஏதாவது சின்ன ஹெல்ப் பண்ணி தரலாம், சிறியதாக ஏதாவது பணத்தின் மூலமாக ஒரு அன்பளிப்பு வாங்கி தரலாம். ஏன்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல் அக்ரபீன், நெருக்கமான உறவுகளோடு நீங்கள் பழக்கம் வைத்துக் கொள்வதை மட்டும் நிறுத்தாமல் அவர்களுக்கு அவ்வப்போது நீங்கள் செலவு செய்யுங்கள். அடுத்து வல் யதாமா, அனாதைகளுக்கு செலவு செய்யுங்கள். அனாதை யார்? 15 வயதுக்கு குறைவாக வயதுக்கு வராத ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு தந்தை இல்லை என்று சொன்னால் அந்த குழந்தை அனாதை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, அன வ காஃபிலுல் யதீம் ஃபில் ஜன்னா, நானும் யதீமான குழந்தைகளை அரவணைப்போடு அன்போடு பார்த்து கொண்ட நபரும் கவனித்து கொண்ட நபரும் சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்போம். 2 விரலை காமிச்சு சொன்னாங்க, அன வ காஃபிலுல் யதீம் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ஒன்றா இருப்போம்ப்பா. அதனால் முதல்ல நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வாழ்க்கையில் நாங்கள் யார் யாருக்கெல்லாம் நாங்கள் செலவீனம் செய்ய வேண்டும், யார் யாருக்கெல்லாம் கொடுத்து உதவணும், இதை முதல்ல ஆண்கள் தெரிந்து கொள்ளணும். 2வது பெண்கள் தெரிந்து கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் கணவன்மார்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். ஏன்பா இவ்வளோ சம்பாதி சேர்த்து வைக்கிறியே, நம்ம குடும்பத்தை அந்த நெருக்கமான உறவுகளுக்கு செலவு செய்யலாம், அனாதைகளுக்கு செலவு செய்யலாம், பெற்றோருக்கு செலவு செய்யலாம், இதை சொல்லணும். இது மனைவியின் கடமை. பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய விஷயத்தில் ஆக சிறந்த விஷயம் 3. அதில் 3ஆவதா பெருமானார் சொன்னாங்க, ஜௌஜத்தன் முஃமினத்தன் துஈனு அலா ஈமானிஹி, ஒரு அழகான, ஒரு அற்புதமான நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு மனைவி அமைவது. எப்படிப்பட்ட மனைவின்னு சொன்னால், அந்த கணவனை ஈமானுடைய காரியங்களில் உதவி செய்யக்கூடிய ஒரு மனைவி. அப்போ இதான உதவி.
கணவன் யார் யாருக்கெல்லாம் செலவு செய்கிறாரா இல்லையா என்பதை பார்த்து செலவு செய்ய வைக்க வேண்டுமே, அதானே உதவி. இன்றைக்கெலாம் எப்படின்னா எல்லாம் பாதுகாக்கணும். இன்றைக்கி 2 கிட்ஸு, இந்த 2 கிட்ஸில் யாரெல்லாம் செலவு கல்யாணம் பண்ணுறாங்களோ பெரிய பிரச்சனை என்னென்னா, நிறைய ஆண்கள் சொல்கிறது என்னென்னா, அஜரத் காசை வெளியே எடுக்க விடுறதே இல்லை. இந்த அம்மா கடைக்கு போனால் மட்டும் அந்த கார்டை ஸ்வைப் பண்ணிட்டே இருக்குது. 1000 10,000 20,000 30,000 கணக்கு இல்லாமல் செலவு பண்ணுங்க அஜரத். ஆனால் ஏன் அத்தா அம்மாவுக்கோ அல்லது யாராவது ஏழை பெருமக்களுக்கோ அனாதைகளுக்கோ நெருக்கமான உறவுகளுக்கு ஒன்று செய்யலாம் அப்படின்னா வீட்டில் போர்க்கிழமை நடக்குது அஜரத். இந்தியா பாகிஸ்தான் போர் கூட அவ்வளோ உக்கரமாக இருக்காது. அப்போ ஒரு கணவன் நல்ல முறையில் சம்பாதிக்க வேண்டும், சேமித்து வைக்க வேண்டும் என்று அக்கறைப்படுபவள் மட்டும் மனைவி அல்ல. தன் கணவன் தன் வாழ்க்கையில் யார் யாருக்கெல்லாம் செலவு செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அந்த வழியில் கணவனை ஆர்வப்படுத்தக்கூடியவளும் தான் மனைவி. அதுதான் கடமை. அதனால் 2மே தப்பு. ஒன்று, கணவன் யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாருன்னு தெரியாமல் விட்டுவிட்டு தான தர்ம கொடை வல்லலா ராபியத்துல் பசரியாக வாழ்கிறதும் தப்பு. சுயநலமாக தன் கணவனை யாருக்கும் செலவு செய்ய விடாமல் தடுப்பதும் தவறு. அல் இஅ்திதால் ஹைருன், எப்போவுமே நடுநிலையாக இருக்கிறது ரொம்ப சிறந்தது. அடுத்து அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், ஃபலில் வாலிதைன் வல் அக்ரபீன் வல் யதாமா வல் மசாக்கீன். ஏழை எளிய மக்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், உங்கள் மஹல்லாவில் இருக்கக்கூடியவர்கள், உங்கள் உறவில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக, உணவு ரீதியாக எதில் அந்த ஏழை எளிய மக்கள் தேவையுடைய மக்களாக இருக்கிறார்களோ அதை தெரிந்து கொண்டு அவர்களுக்காக நீங்கள் தர்மம் செய்வீர்களேயானால் அதுவும் உயர்ந்த காரியங்களில் ஒன்று. ஒபனி சபீல், வழிப்போக்கர்களுக்கும் நீங்கள் தாராளமாக கொடுத்து உதவுவது, தர்மம் செய்வது. ஒமா தஃஅலூ மின் ஹைரின் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, என்னெல்லாம் நலவான காரியங்களை செய்கிறீங்களோ அது அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இல்லை, அல்லாஹ் பார்க்கிறான். எப்படி நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் அல்லாஹ் பார்க்கிறானோ அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா நலவான காரியங்களையும் அல்லாஹ் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். எந்த அநியாயம் இல்லாமல், எந்த கூடுதல் குறைவில்லாமல் அல்லாஹ் கூட்டி கொடுப்பானே தவிர அல்லாஹ் ஒரு நாளும் குறைத்து கொடுக்க மாட்டான். நீங்கள் கொடுத்ததற்கு மேலாக கொடுப்பானே தவிர நீங்கள் கொடுத்ததற்கு கீழாக அல்லாஹ் கொடுக்க மாட்டான். மன் தல்லதி யக்ருல்லாஹ கர்தன் ஹஸனா ஃபயுலாஇஃபஹு. யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுடைய பெயரிலே யார் கடனாக கொடுப்பீர்களோ, கடன் என்னங்க, அல்லாஹ்க்கு ஒரு கொடுக்க காசு கடனாக கொடுக்கறதா? இல்லை, நீங்கள் செய்கிற தர்மம் அதை நீங்கள் கடனாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் செய்கிற தர்மம் எப்படிப்பட்டதுன்னா அல்லாஹ்வுடைய பேரில் கடனாக கொடுக்குற மாதிரி அல்லாஹ் திருப்பி கொடுக்கும்போது அது 1க்கு 10ஆக 1க்கு 100ஆக அல்லாஹ் திருப்பி தருவான். திருப்பி தரக்கூடிய விஷயம் அது பொருளாக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லாஹ் திருப்பி ஆரோக்கியமாக கொடுக்கலாம், அல்லாஹ் திருப்பி பரக்கத்தாக கொடுக்கலாம், அல்லாஹ் திருப்பி சந்தோஷமாக கொடுக்கலாம், அல்லாஹ் திருப்பி ஈமானாக கொடுக்கலாம். ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் 1க்கு 10ஆக பல 100 மடங்காக அல்லாஹ் திருப்பி கொடுப்பான். ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். எனவே முஃமினான ஆண்களே பெண்களே, கஞ்சத்தனம் செய்ய வேண்டாம். செய்யக்கூடிய பாதைகளில், செலவீனம் செய்யக்கூடிய பாதைகளில் சரியாக செய்யுங்கள். 216வது வசனம், குத்திப அலைக்குமுல் கிதால். உங்கள் மீது போர் செய்வது கடமையாக்கப்பட்டுள்ளது. வஹுவ குர்ஹுல் லக்கும். அது உங்களுக்கு கடினமாக கஷ்டமாக இருக்கும் வேளையில் இருந்தாலும் சரி. ஏன்னா யாருமே போர் செய்கிறத விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இழப்பீடுகள் ஏற்படும், கஷ்டம் ஏற்படும். அப்போ உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்தாலுமே உங்கள் மீது கடமை. அப்போ போர் கடமையான ஆயத்துகளில் ஒன்று தான் இந்த ஆயத்து. முக்கியமாக நிறைய உலமா பெருமக்கள் சொன்னார்கள், இந்த ஆயத் போர் நம் மீது செய்வது கடமை என்று உணர்த்தி காட்டுகின்றது. எப்போ போர் செய்யணும்? எப்போ இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய நாடுகளில் ஈமானுக்கும் ஈமானிய வாழ்விற்கும் பங்கம் ஏற்படுமோ, அச்சம் ஏற்படுமோ, அதை எதிர்த்து போராடுவது கட்டாய கடமையாக இருக்கின்றது. அதனால தான் இன்றைக்கி பல இஸ்லாமிய நாடுகளில் செய்யப்பட்ட அறிவிப்புகள் என்னென்னா, பலஸ்தீன் மக்களுக்கு எதிராக யார் போர் செய்கிறாங்களோ அவர்களுக்கு எதிராக போர் செய்வது வாஜிப், ஜிஹாது செய்வது, போர் செய்வது வாஜிப் என்று பிரகடனம் செய்துள்ளார்கள். வாசா, அடுத்ததான் முக்கியமான வரி, வாசா அன் தக்ரஹு ஷைஅன். வாசா அன் தக்ரஹு ஷைஅன். நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுக்கக்கூடும். அசானா கூடும். அன் தக்ரஹு ஷைஅன், நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுக்கக்கூடும்.
டோட்டலாக சேர்த்து வெறுக்கக்கூடும். ஆனால் வஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு நலவாக இருக்கும் நிலையில். உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு வெளிப்படையில் பார்த்தா அது உங்களுக்கு தப்பு மாதிரி தெரியும், அது உங்களுக்கு பிடிக்காத மாதிரி தெரியும். ஆனால் அதில் தான் உங்களுக்கு நலவு இருக்கின்றது. அதே போல் வாசான் துஹிப்பு ஷைஅன், நீங்கள் ஒரு விஷயத்தை பிரியப்படக்கூடும். இது கிடைச்சா நல்லா இருக்குமே நீங்கள் நினைக்கக்கூடும். வஹுவ ஷர்ருல் லக்கும், அது உங்களுக்கு தீங்காக இருக்கக்கூடும். வல்லாஹு யஅலமு, அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். வ அன்தும் லா தஅலமூன், அடியார்களே நீங்கள் எதையெல்லாம் அறிய மாட்டீர்களோ அதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். சனைக்குருத்தான தாய்மால சகோதரிகளே, இந்த ஆயத்தில் 3 விதமான விஷயங்களை பார்க்கணும். ஒன்று, குத்திப அலைக்குமுல் கிதால், ஜிஹாத் என்பது, போர் என்பது, எதிர்த்து போராடுவது நம் மீது கடமை. எப்பொழுது கடமை என்றால், எப்பொழுது ஈமான் படி ஷரியத்து படி வாழ முடியாத நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படுமோ அப்பொழுது மார்க்க அறிஞர்கள் அந்த களநிலையை ஆய்வு செய்து கட்டாயமாக நமக்கு அந்த நிலையை உணர்த்தி கொடுப்பார்கள். அப்போ என்ன செய்யணும்னா, அவர்களை எதிர்த்து போராடுவது கட்டாய கடமையாக இருக்கின்றது. ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால், ஹிஜ்ரி 8 மக்காவுடைய வெற்றி ஏற்படுது. ஃபத்ஹை மக்கா, மதீனாவிலும் சஹாபாக்கள் எல்லோரும் புடைசூழ மக்காக்குள்ளே போகிறாங்க, மக்காவை கைப்பற்றுறாங்க. அந்த சமயத்தில் பெருமானார் சொன்ன வார்த்தை என்னென்னா, லா ஹிஜ்ரத பஅதல் ஃபத்ஹி, மக்காவை வெற்றி பெற்றதற்கு பிறகு மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்வது கடமை இல்லை, இனிமேல் ஹிஜ்ரத் இல்லைன்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம்? மக்காவில் இஸ்லாமியர்கள் வாழ முடியாமல் இருந்த சூழ்நிலைனால பெருமானார் என்ன சட்டம் போட்டிருந்தாங்கன்னா, யாரெல்லாம் மக்காவில் இருக்கிறீர்களோ அவர்கள் தங்கள் ஈமானை பாதுகாத்து கொள்வதற்காக ஹிஜ்ரத் செய்து இடம் பெயர்ந்து வேறு தேசத்திற்கு செல்வது கட்டாயம் சொல்லியிருந்தாங்க. இது சட்டமாக இருந்தது. இப்போ ஹிஜ்ரி 8க்கு பின்னால் பெருமானார் சொன்ன வார்த்தை என்னென்னா, இனிமேல் ஹிஜ்ரத் கடமை இல்லை, ஏன்னா மக்காவில் இனிமேல் இஸ்லாமியர்கள் நிம்மதியாக வாழலாம், அதனால் நீங்கள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை சொல்லிட்டு பெருமானார் ஒரு வார்த்தை சொன்னாங்க, வலாக்கின் ஜிஹாத், ஆனால் ஜிஹாத் இருக்கின்றது, எதிர்த்து போராடுவது இருக்கின்றது, ஒனியத்துன், அதற்கான எண்ணமும் மீதமாக இருக்கின்றது, வைதஸ்துன்ஃபிர்தும், நீங்கள் போருக்காக அழைக்கப்பட்டால், அரைக்கோல் விடப்பட்டால், ஃபன்ஃபிரு, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதுக்காக போர் செய்வதற்காக புறப்படுங்கள். இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் சொன்னாங்க, அல் ஜிஹாது மாதின் இலா யௌமில் கியாமா, ஜிஹாத் என்பது கியாமத் நாள் வரைக்கும் நடக்கக்கூடிய ஒன்று, அதுக்கு எப்பயுமே தீர்வு இல்லை, அந்த சட்டம் மீதமாக இருக்கின்றது. கியாமத் நாள் வரைக்கும் ஜிஹாத் என்பது தேவைப்படும் நேரத்தில் செய்வது கட்டாய ஒன்றாக இருக்கின்றது. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், வஹுவ குருஹுல்லக்கும், நீங்கள் அதை வெறுத்த போதிலும், அல்லாஹ் என்ன சிம்பிளாக சொல்லிட்டான்னா, அடியார்களே உங்களை படைத்தவன் நான், உங்களுக்கு நலவு எது என்று எனக்கு தெரியும், எனவே நான் எதை உங்களுக்கு நலவாக முடிவு செய்து கொடுக்கிறேனோ உங்களுக்கு வெளிப்படையில் நஷ்டமாக தெரிந்தாலும் பிடிக்காத ஒன்றாக தெரிந்தாலும் செய்தே தீர வேண்டும். ஃபஜ்ர் தொழுகை காலையில் 5 மணிக்கு வச்சா அல்லாஹ் ஒரு 7 மணிக்கு வச்சான்னா எழுந்து அப்படியே தொழுதுட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கும் சமைக்கிறதும் சரியாக இருக்குமே. காலையில் 5 மணிக்கு ஏன் அல்லாஹ் வச்சா? அதான் அல்லாஹ். உனக்கு பிடிச்சாலும் சரி, நீ பிடிக்காட்டியும் சரி. பெண்கள் மட்டும்தான் பர்தா போடணுமா? ஆண்கள் கூட மேலே ஷால் போட்டுக்கலாமே? இல்லையே வாப்பா, சொல்லியிருந்தால் நாங்களும் மேலே பர்தா போட்டுக்குவோமே. பர்தா என்பது பெண்களுக்கு கடமை. ஏன்? அந்த கேள்வி நீங்கள் அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி. ஜும்மா தொழுகைக்கு பெண்கள் ஜும்மா இல்லையே, வீட்டில் தொழுதுக்காம லொஹர் தொழுகையே. ஆண்கள் மட்டும் பள்ளியாசலுக்கு போகணுமே, நாங்கள் மட்டும் அந்த நேரத்தில் குளிச்சுட்டு பள்ளியாசலில் போய் உட்காந்து 1 மணியில் 2 மணிக்கு உட்காந்துட்டு வரணுமா? அப்படின்னா இந்த கேள்வி அல்லாஹ்ட்ட போய் தான் கேட்கணும். வஹு குருஹுல்லக்கும், நீங்கள் வெறுத்தாலும் செஞ்சுதான் ஆகணும் சில விஷயங்களை. வாசான் தக்கரு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா,
போர் செய்ய போனால் நஷ்டம் ஏற்படும் நினைக்கிறீங்க, உயிர் சேதம் ஏற்படும், சிரமங்கள் ஏற்படும், நிறைய பொருளாதார செலவு ஏற்படுமே அப்படின்னு நீங்கள் அதை கஷ்டமாக நினைத்தாலும் மகுவ கைருல்லக்கும், அதுதான் உங்களுக்கு நலவு. எப்படி நலவுன்னா, நீங்கள் எதிர்த்து போராடுவது தான் உங்கள் ஈமான்தாரிகளாக மீதமாக வைக்கும். அதனால் எதிர்த்து போராடிதாகணும். அல்லாஹ் அடுத்த இதை பொதுவாக சொல்கிறேன் பாருங்கள், அடுத்த வரியை லாஸ்ட் விஷயம். வாசா அன் துஹிப்பு ஷைஅன், நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லதாக நினைப்பீங்க, போருக்கு போகாமல் இருந்துட்டா ரொம்ப லைஃப் ஜாலியாக இருக்குமே அப்படின்னு நினைப்பீங்க. வஹுவ ஷர்ருல் லக்கும், நீங்கள் எதிர்த்து போராடாமல் இருந்தால் உங்கள் ஈமானையும் உங்கள் இஸ்லாத்தையும் நீங்கள் பறிகொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அதனால் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ வெளிப்படையாக பார்த்து, அது மட்டுமே நிரந்தரம் அல்ல. நீங்கள் நலவுன்னு நினச்சா அது நலவாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அல்லாஹ் சில நேரம் அதை தீமையாக மாற்றலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை தீமை என்று நினைத்தால் அது தீமையாகவே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அல்லாஹ் அதை நலவாகவும் மாற்றலாம். இந்த ஆயத்தில் பொதுவாக புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, சில நேரங்களில் கையேந்தியா அல்லாஹ் இதை கொடுப்பாயாக, அதை கொடுப்பாயாக, இந்த பரக்கத்தை கொடுப்பாயாக, இந்த பிஸ்னஸை கொடுப்பாயாக, இந்த பெண்ணை கொடுப்பாயாக, இந்த ஆணை கொடுப்பாயாக, இந்த குழந்தை கொடுப்பாய், நிறைய கேட்குறோம் அல்லாட்ட. அல்லாட்ட எதை கேட்டாலும் ஒன்று என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாசா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும், நீங்கள் ஒன்றை நலவாக நினைத்து பிரியப்பட்டு அதை கேட்டால் ஒருவேளை அது உங்கள் பேரில் தீமையாக நல்லதாக இல்லை என்றால் அல்லாஹ் உங்களுக்கு அதை தரமாட்டான். ரொம்ப நாளாக கேட்குறேன் ஹசரத், ஆனால் அல்லாஹ் தரவே மாட்டிக்கிறான். ஒருவேளை உன் பார்வையில் அது ஹைராக இருக்கலாம், அல்லாஹுடைய பார்வையில் அது தீமையாக இருக்கலாம். இது இவன்கிட்ட போய் சேர்ந்துட்டா பிரச்சனை ஆயிரும். கோடி ரூபாய் காசு வேணியா அல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருக்காரு 10 வருஷமா, அல்லாஹ் கொடுக்கல. ஏன்? ஒருவேளை இந்த கோடி ரூபாய் பணம் அவனுக்கு வந்தால் அவன் தன் ஈமானை இழக்கலாம். இந்த ஆண் தான் வேண்டும், இந்த பெண் தான் வேண்டும் என்று துவா செய்கிற மக்கள் அல்லாஹ் அதை கொடுக்கறதில்ல சில நேரத்தில். ஏன்? இந்த வாப்பா இது உனக்கு அமைஞ்சிச்சுன்னா உன் வாழ்க்கை சரியாக இருக்காது வாப்பா, அது எனக்கு படைத்த ரப்புல் ஆலமீன், எனக்கு தெரியும் வாப்பா, அல்லாஹ் கொடுக்கறது இல்லை. இந்த சம்பாத்தியம், இந்த வேலை, இந்த உத்தியோகம், இந்த வீடு, இந்த பிளான், ஹை செக்யூரிட்டி பிளான் 70 வயசு வரைக்கும் ப்ராப்பராக பண்ணி வச்சிருக்கிறாரு. நீங்கள் எந்த திட்டத்தை தீட்டினீர்களோ அது உங்கள் பார்வையில் சரியாக இருக்கலாம், ஆனால் வஹுவ ஷர்ருல் லக்கும், அது உங்களுக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அல்லாஹ்வுடைய விதியில் இருக்கலாம். அதனால தான் சில நேரங்கள் நீங்கள் ஆசைப்பட்டு நோன்பு வைத்து தஹஜ்ஜத் தொழுது ஃபர்லுகளை தொழுது அல்லாஹ்ட்ட கேட்குற துவா சில நேரம் தாமதமாகலாம், அதுக்கு மாற்றமாகவும் கிடைக்கலாம். அது கருத்து அல்லாஹ் உங்களை ஏமாத்துறான் இல்லை. அல்லாஹ்வினுடைய உச்சபட்சமான நம் மீது இருக்கக்கூடிய அந்த கருணை அக்கறையின் காரணமாக நமக்கு எது சரியாக இருக்குமோ அதை அல்லாஹ் கொடுக்கிறான். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அடியார்களே, ஆண்களே, பெண்களே, உங்களுக்கு எதெல்லாம் தெரியாதோ அதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். ஒரு ஈமானிய உள்ளம், நான் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு ஈமானிய உள்ளம், அந்த ஈமானிய உள்ளம் வாழ்வில் எல்லா தருணத்தையும் அழகாக கடந்து செல்வதற்கு இந்த ஒரு வார்த்தை போதும். என்ன வார்த்தை அப்படின்னா, எனக்கு தெரியாத எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு என்ன தெரியுதோ அல்லாஹ் அதை ஹைராக நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறான். எனக்கு எது நடந்துச்சோ அது நலவாகவே நடந்தது, எது நடக்குமோ அது நலவாகவே நடக்கும். அதனால தான் அல்லாஹ்ட்ட துவா இப்படி செய்யணும், யா அல்லாஹ் எனக்கு எதெல்லாம் ஹைராக இருக்கின்றதோ, எந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஹைராக நீ வைத்திருக்கின்றாயோ அதையெல்லாம் என்னிடத்துல கொண்டு வந்து சேர். எதெல்லாம் ஷர்ராக இருக்கின்றதோ, எதெல்லாம் தீங்காக இருக்கின்றதோ அதை நான் கேட்ட போதிலும் அதை ஒருபொழுதும் எனக்கு கொடுத்து விடாத ரப்பே என்று அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் இந்த 3 ஆயத்துகளை விளங்கி, இந்த சம்பவங்களை எல்லாம் விளங்கி நம்முடைய வாழ்வையும் அழகுபடுத்தி கொண்டு நம்முடைய வாழ்வை இந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் ஒளிவுபடுத்துவானாக, பிரகாசப்படுத்துவானாக, பரிபூர்ணமான நிவாரணை கொடுப்பானாக, நமக்கு பரிபூர்ணமான வழிகாட்டுதலை கொடுப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.